இனிமேல் எவனா ஒருத்தன் போய் எதனா மலையில உட்காந்து நான் பிரியாணி சாப்பிடணும்னு எடுத்து போடுவானா? இது வந்து தவறு, தனி மனித தவறு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஆகுது. இந்த தனிமனித தவிர உடனடியாக நவாஸ்கனியை வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணி தமிழக அரசு வந்து வார்னிங் கொடுத்து அவர் எம்பியா இருக்கணும், எங்க பர்மிஷன் வாங்கி அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா அவர் கூட வந்தவங்க தான் இந்த பிரச்சனையை பண்ணிருக்காங்க. அவர் பண்றேன்னு நான் சொல்லல, அவருக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்காரு. அவர் என்ன, அவர் வக்ஃப் போர்டோட சேர்மன், அவர் வக்ஃப் போர்டோட பிரசிடென்ட் அவர் இருக்கப்போ அவர் என்ன பண்றாரு, நான் இந்த வக்ஃப் போர்டில் இருக்கிறேன், இந்த இடம் வக்ஃப் போர்டு சொந்தமான இடம், இது என்ன நாங்கள் விசாரிக்க போறோம் ஒரு எம்பியா தன்னுடைய உணர்வு பதிவளிக்கிறப்ப அவர் எப்படி அவர் கூட வரவங்கள்ட்ட சொல்லணும், எப்போ நம்ம போறோம் இந்து உணர்வாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் விடாம ஒழுங்கா என் கூட போகணும் அப்படின்னு சொல்லாம, ஏன்னா மலையிலேருந்து கீழே இறங்கிறதுக்கு மிஞ்சி போனா 10 நிமிஷம் கீழே வந்து உன்னால சாப்பிட முடியாதா? சரி, யார் எங்க சாப்பிடணுன்றதை நம்ம சொல்ல முடியாது. கேட்கறது இன்னும் புரியல, சாப்பிட முடியாதான்னு தான் கேட்கிறேன். அப்போ வந்து ஒரு எம்பியை வச்சுக்கிட்டு ஒரு எம்பி பக்கத்தில் நின்றுட்டே நீ சாப்பிட்ற அப்படின்னா அது வந்து அதை எடுத்து வலைதளத்தை நீ பரப்புறோன்னா அது என்ன நோக்கம், எந்த உள்நோக்கத்தை கொண்டதுன்றது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அது நாங்க இப்படிதான் சாப்பிடுவோம், இப்படிதான் பண்ணுவோம், எங்களால் என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி அங்கே எழுப்புற மாதிரி தானே இருக்கு. அப்பதான் நாங்க இவ்வளவு பேர் கூடுவோன்றதை அங்கே நிரூபிச்சுக்கிறோம். எங்களுடைய மலையில ஒரு செங்கலை கூட நாங்கள் விட்டுத்தர மாட்டோன்றது அங்க இருக்கக்கூடிய கூட்டம் நிரூபித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மதுரை மக்களுக்கும் சொந்தமான ஸ்தலம் கிடையாது. இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்கள் முருக பக்தருக்கு சொந்தமான ஸ்தலம் அது. அப்ப அந்த திருப்பரங்குன்ற மலையில ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சொந்தங்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய முருகரை வணங்கக்கூடிய எல்லா தமிழ் கடவுளை வணங்கக்கூடிய எல்லாருமே வந்து அங்க நிப்பான். அன்னைக்கு நின்னாங்க, இனிமேலும் நிப்பாங்க.